வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட் கிராஷ் ஆகுமா அப்படிங்கிறது கிடையாது. என்ன அப்புறம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராஷ் ஆனால் எப்படி நம்ம போர்ட்ஃபோலியோ ப்ரொடெக்ட் பண்ணலாம். என்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு இருக்குது ப்ரோ போர்ட்ஃபோலியோவில் 3 லட்ச ரூபாய்க்கு இருக்குது. நான் அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது ஒரு 2 லட்ச ரூபாய்க்குலாம் இருக்கும்போது? ஆனால் முதல்ல அதை ப்ளெட்ஜ் பண்ணிடுங்க. என்ன பண்ணணும், எப்பவுமே நம்மகிட்ட இருக்கிற அசட்டை ப்ளெட்ஜ் பண்ண அப்போ தான் கொலட்ரால் கிடைக்கும். அந்த கொலட்ராலை வச்சு தான் ஆப்ஷனில் ப்ளே பண்ணுறது பெட்டராக இருக்கும். சரி, கொஞ்சம் ஃபண்டு ஒரு 50,000 1 லட்ச ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா கேஷாக வச்சுக்கோங்க. நம்ம அழகாக அந்த போர்ட்ஃபோலியோ ப்ரொடெக்ட் பண்ணலாம். அது எப்படிங்கிறத நம்ம பே ஆஃபில் நான் காட்டுறேன். நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஆனால் நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய இந்த மாதிரி ஐவிக்ஸில் ஒன்றே ஒன்று தான், டேரெக்டாக புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கிறது. என்ன ப்ரோ இதான் தெரியுமே, ப்ரொடெக்டிவ் புட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி பேர். போர்ட்ஃபோலியோ இருக்குன்னா நம்ம புட் ஆப்ஷன் வாங்கி வச்சுருக்காங்க. அதனால் என்னென்னா, இந்த ப்ரொடெக்டிவ் புட்டில் 16,000 நீங்கள் கொடுக்கணும். ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு 16,000. ப்ரீமியம் பார்த்துட்டிங்க வச்சுக்கோங்களேன், 215 ரூபா. நீங்கள் எக்ஸ்பைரி அன்னைக்கு க்ளோசரில் போய் எடுக்கிறீங்கன்னா அந்த மூமெண்டமில் ஏதாவது சின்ன ரிஸ்க் எடுத்து வெளியே வந்துடலாம். ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஒரு வாரம் ஃபுல்லாக ஹோல்டு பண்ணுறதுக்கு 16,000 ரூபா ரொம்ப. ஏன்னா 3 லட்ச ரூபா வச்சுருக்கிறவங்க 16,000 ரூபா இப்போ லாஸ் பண்ண முடியுமா? ஒரு வேளை மார்க்கெட் இறங்காமல் அப்படியே நின்ட்டான்னு வச்சுக்கோங்களேன், லாஸு. சரியா? அப்போ இது ஒரு சரியான விஷயமா இருக்காது. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிள். எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் பை பண்ணுறீங்களோ அங்கே இருந்து 500 பாயிண்ட் தள்ளி நீங்கள் பாதி விலைக்கு இப்போவே கிடைக்கும். சரியா? 500 பாயிண்ட் தள்ளி ஒரு செல்லு. சரியா? ஒரு பை பண்ணுறீங்க அட் தி மணி, அங்கேருந்து 500 பாயிண்ட் தள்ளி பார்த்தீங்கன்னா விக்ஸ் இப்போ 22ல் இருக்குது. சரியா? அப்படிங்கும்போது ஹை வாலடைல் மார்க்கெட்டு 0.5% 1% இறங்கினாலே போதும், நம்ம ப்ராஃபிட்டுக்கு வந்துடும். நீங்கள் 5% இறங்கும், கிராஷ் ஆகிடும் அப்படி இப்படி நினைக்கிறீங்க. மார்க்கெட் அந்த அளவுக்கு போகலைனாலும் 0.5% 1% இறங்கினாலே போதுமானது, நம்ம ப்ராஃபிட்டுக்கு வந்துடுவோம். இப்போ ரிஸ்க்குங்கிறது ஆனால் பாதியாக குறைஞ்சிடுச்சு பாருங்களேன். ரிஸ்க்குங்கிறது பாதி ஆகிடுச்சு. சரியா? ப்ராஃபிட்டு 30,000 ரூபா, கிட்டத்தட்ட 29,000 30,000 ரூபா. நமக்கு என்னது, மார்க்கெட் ஒருவேளை நீங்கள் நினச்ச மாதிரி கிராஷ் ஆனாலும் நமக்கு இப்போ ஒரு 3 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கிறவங்க மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் என்னை பொறுத்த வரையில் ஒரு 30,000 ரூபாய்க்கு மேலே லாஸ் பண்ண மாட்டாங்க. 10% 15% லாஸ் பண்ணலாம். சரியா? 30,000 40 45,000 ரூபா, அதுக்கு மேலே லாஸ் வராது. அதனால இதுவே ஒரு நல்ல இதாக இருக்கும். நீங்கள் ஒரு எப்பவுமே ஒரு ஷார்ட் டேர்ம் நீங்கள் என்ன வியூவில் இருக்கீங்கிறது ரொம்ப முக்கியமானது. வீக்லி ஆப்ஷன் ப்ளே பண்ணலாமா இல்லை மந்த்லி ஆப்ஷன் ப்ளே பண்ணலாமா இந்த ஸ்ட்ராட்டஜியை அப்படின்னா, சிம்பிள். உங்களோட வியூ இது ஒரு 10 நாளுக்குள்ளே விழுந்துடும், ஒரு வாரத்துக்குள்ளே மார்க்கெட் இப்போ இந்தியன் பாகிஸ்தான் வாருங்கிறது ஒரு 1 வீக்கில் என்னன்னு தெரிஞ்சிடும். அப்படிங்கும்போது நீங்கள் வீக்லி ஆப்ஷன்லேயே ப்ளே பண்ணிக்கலாம். மந்த்லி எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா விக்ஸ் கிராஷ் ஆகும்போது மந்த்லி ஆப்ஷனில் நம்ம மாட்டிப்போம். சரியா? அப்போ வீக்லி ஆப்ஷன்லேயே நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ இது ஒரு 1 மந்த்து இந்த பேனிக் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க, அப்போ மந்த்லி ஆப்ஷன் போயிடுங்க. சரியா? என்னை பொறுத்தவரையில் இது ஒரு 10 டேஸ் இதுக்குள்ளே ஒரு என்னன்னு தெரிஞ்சிடும். 1 வீக் 10 டேஸில் அமைதியாக போதா இல்லை இன்னும் பெருசாக போதா அப்படின்னு, மார்க்கெட் என்ன ஸ்டேபிளாக இருக்குமா அன்ஸ்டேபிளாக இன்னும் சூப்பராக இறங்குமா அப்படிங்கிறலாம் தெரிஞ்சிட போகுது. அதனால் நம்ம வீக்லி ஆப்ஷனே இந்த ப்ரொடெக்ஷன் நம்ம பண்ணுவோம். ஜஸ்ட்டு இதுலேயே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு வேளை விழுந்ததுன்னா, மார்க்கெட் ஒரு 3% விழுந்தாலே 30,000 ரூபா ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இதில் ப்ராஃபிட் வந்துடும். ஆனால் போர்ட்ஃபோலியோ லாஸ் தானே ப்ரோ, நில்லாகி போகுமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். போர்ட்ஃபோலியோ நம்ம க்ளோஸ் பண்ண போகிறதில்ல, போர்ட்ஃபோலியோ அப்படியே வச்சுப்போம். லாங் டேர்ம் 3 வருஷம் அந்த மாதிரி 5 வருஷம் நம்ம வச்சுக்க போகிறோம். இது வேணால் கூடுதலாக கூட இதில் ப்ராஃபிட் இந்த காசு தூக்கிட்டு போட்டு போர்ட்ஃபோலியோவில் தூக்கி போட்டுக்கலாம் இந்த ப்ராஃபிட் காசை. சரியா? ஆனால் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு லாங் டேர்ம் வியூ இருக்குது. நம்ம மார்க்கெட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஒரு ஷார்ட் டேர்ம் நியூஸுங்கிறது பேனிக் வந்துட்டு தான் போய்கிட்டு இருக்கும். அப்போ அந்த ப்ரொடெக்ஷனுக்கு தான் நம்ம பார்க்குறோம். போர்ட்ஃபோலியோ க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வரணுங்கிறது அவசியமே கிடையாது. சரியா? நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் அந்த பேனிக் வாலட்டிலிட்டியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரியான இது பேர் டெபிட் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. நீங்கள் ப்ரொடெக்டிவ் புட்னா வெறும் பையை மட்டும் பண்ணி வச்சுக்கிறது, அது வேஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த இது ஸ்ட்ராட்டஜி பேர் அதாவது ப்ரொடெக்டிவ் புட்டுக்கு பதிலாக டெபிட் ஸ்ப்ரெட் எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு புட் ஆப்ஷன் சைடில் நீங்கள் பாருங்களேன், சிம்பிளாக எடுத்துக்கோங்க. புட் ஆப்ஷன் சைடு நீங்கள் நல்லா தள்ளி போய் பார்த்தாலும் இங்கே இருக்கிற 21,000 பாருங்க, 10 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுதுங்க. 10 ரூபா 12 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கேன். அப்புறம் நம்ம இதுவே நம்ம பை எதுக்கு பண்ணணும்? வெறும் பை மட்டுமே பண்ண வேணாம். செல்லை நம்ம ஒன்று பண்ணுறதுனால நமக்கு கூடுதலான ரிஸ்க் கம்மியாகுது, அட்வான்டேஜ் தான். சரியா? தென் இல்லை ப்ரோ நமக்கு ஏறிட்டான் 8,000 ரூபா அப்பவும் லாஸ் வருதே ப்ரோ அப்படின்னு யோசிக்கலாம். 8,000 ரூபா லாஸ் வந்தோன்னா போர்ட்ஃபோலியோ நமக்கு ப்ராஃபிட்டுக்கு வந்துடும். ஏறிச்சுன்னா போர்ட்ஃபோலியோ ப்ராஃபிட்டுக்கு வந்துடும். அப்போ இந்த 8,000 ரூபா லாஸ் எப்படி ப்ரோ தவிர்க்கலாம்னா, நீங்கள் இது ஆவரேஜ் பண்ணுங்கள். 23,500 இப்போ நம்ம ஒரு 100 ரூபாய்க்கு செல் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 80 ரூபாய்க்கு இல்லை 60 ரூபாய்க்கு வந்துருச்சுன்னா உங்கள்கிட்ட ஃபண்ட் இருக்குது, கூடுதலாக பண்ண முடியும். நீங்கள் ஒரு ஆப்ஷன் செல்லர் ஆவரேஜ் பண்ணுவாங்க. எந்த கான்ட்ராக்ட் இதாகுதோ
அதை வந்து நீங்கள் வந்து கரையும் போது இந்த கான்ட்ராக்ட் ₹102 செல் பண்ணுறீங்கன்னா இது ₹80 ₹60 கம்மியாகிடுச்சு இந்த கான்ட்ராக்ட் போது திரும்ப இன்னொரு லாட் செல் பண்ணணும். அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும்னா இது பெட்டரான பொசிஷனுக்கு வந்துடும். இந்த ட்ரேட் அப்படிங்கிறது பெரிய லாஸ் பண்ண மாட்டீங்க. ஒரு 2 முறை 3 முறை ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இது பண்ணலாம். அந்த செல் பண்ணுற ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு நீங்கள் திரும்ப ஒரு ₹80 ₹100 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். சரி, திரும்ப மார்க்கெட் ரிவர்ஸில் ஆயிடுச்சுன்னா என்ன ப்ரோ பண்ணுறது? ரிவர்ஸில் ஆச்சுன்னா லாஸ் வராது. அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளே ரேஷியோ ஸ்ப்ரெட் ட்ரேடாக மாறிடும். சரியா, ரேஷியோ ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ண முடியல, எனக்கு அது தெரியல ப்ரோ அப்படின்னா ஜஸ்ட் இந்த ட்ரேட் ஒன்று எடுத்துக்கோங்க. டீப்பாக நம்ம அதை இது பண்ண வேணாம். சரியா, ஆப்ஷன் செல்லிங் ஏன்னா இப்போ நமக்கு வந்து ப்ரீமியமும் சரி மார்ஜினும் சரி அதிகமாக தான் தேவைப்படும். அதனால் தெரியலனா ஜஸ்ட்டு இந்த ஸ்ப்ரெட்டு ட்ரேடோட நிறுத்திக்கோங்க, டெபிட் ஸ்ப்ரெட்டோட. ஓகே, ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.